ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி முயலானது குட்டி போட்டதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கண்ணை திறக்கும், அதுக்கப்புறம் எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து அந்த குட்டியிடம் பாக்ஸ்லேருந்து வெளியே வரும், அதுக்கப்புறம் எப்போ வந்து பசுந்தீவனம் எடுக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் முயல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் முயல் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ரேபிட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச் ரேபிட்டை வந்து டிசம்பர் 8ஆம் தேதி குட்டி போட்டுச்சு. ஸோ இந்த குட்டி போடும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு குட்டியை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதாவது டிசம்பர் 8 வந்து குட்டி போட்டது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22. இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பிறந்து 14 நாள் ஆகுது. ஸோ இந்த 14 நாளில் எப்போ வந்து கண் திறந்துச்சு, அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே அதாவது நடமாட ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் எப்போ பசுந்தீவனம் சாப்பிட்டுச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முயல்குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்காக வளர்ச்சி அடைகிற ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8லேருந்து 22ஆம் தேதி, அதாவது 14 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பெருசாகி வந்திருக்கு. முயல் குட்டி போட்டதுலேருந்து மினிமம் 5லேருந்து 6ஆவது நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கண்ணு திறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கண்ணை திறக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது அது மாதிரி கண்ணு கூச ஆரம்பிக்கும். அதனால் வந்து லைட்டாக தான் திறந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு 1 டே 2 டேஸ் போனோடனே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கண்ணை திறக்க ஆரம்பிச்சிடும். முயல் குட்டி போட்டதுலேருந்து மினிமம் 8 to 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நடக்க ஆரம்பிச்சது என்ன நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சாலுமே அந்த பாக்ஸை விட்டு வெளியே வர தான் பார்க்கும். நம்ம பாக்ஸ் வைக்கும்போது அதை குட்டி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா முயலுடைய உடம்புல வந்து எந்த ஒரு முடியும் இருக்காது. அதனால் வந்து குளிருக்கு தாங்காதனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து ஒன்ஸ் முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, உடம்புல ஃபுல்லாக முடி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டி முயலானது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12 to 14 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தீவனம் வந்து சாப்பிட வந்து தயாராகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பசுந்தீவனம் அதாவது புல் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா சும்மாவது கடிக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜை சாப்பிட்றதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ நீங்கள் வந்து தாராளமே வந்து தாய் முயல்கிட்ட வந்து நீங்கள் புல் போடும்போது வந்து நீங்கள் பக்கத்தில் விட்டு அப்படின்னீங்கன்னா அது நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து என்னடா இந்த இப்போவே புல் சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. ஸோ இந்த புல்லெலாம் நல்லா சாப்பிட்டு பசுந்தீவனம் சாப்பிட்டா மட்டும்தான் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். அப்போ தாய்ப்பாலும் குடிக்கும் போதும் இந்த புல் சாப்பிடும்போதும் நல்லா ஒரு ஹெல்த்தியான பன்னிஸாக இருக்கும். குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் குளிருக்கு தாங்கவே தாங்காது. அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற கேஜை சுற்றி நம்ம ஏதாவது ஒரு சாக்காலையோ இல்லை வேறு ஏதாவது துணியாலையோ வந்து என்ன பண்ணால் கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இப்போ பனிக்காலம் இல்லாமல் ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த கேஜை சுற்றி நம்ம ஏதாவது ஒரு சாக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரியோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி விட்டுட்டு மேலேயும் நீங்கள் கவர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒன்று.
ஸோ முயல்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரீடை வந்து பொறுத்து தான் வந்து குட்டி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக குட்டி போடும்போது அந்த குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா அப்பப்போ வந்து செக் பண்ணுறது பெட்டர். எப்படி அப்படின்னா ஒரு முயல் குட்டியை தூக்கி பார்க்கும்போது அதனுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும். அப்படின்னா பால் வந்து நல்லா குடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து வயிறு கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னா பால் குடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில முயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பால் கொடுத்துட்டு அதுவே பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சில முயல்கள் என்ன பண்ணால் பால் கொடுக்கவே கொடுக்காது, எகிரி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பிடிச்சி பால் கொடுக்கறது ஒரு பெட்டரான ஒன்று. ஸோ இந்த முயல் குட்டி பராமரிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். நன்றி, வணக்கம்.